Gentlemen, with a police training school, your வீடு. I want you to relax and enjoy yourselves. Go on, no formalities. Gautam. Sir? Thank you. இன்னும் 4 வாரம் தான் உங்க ட்ரைனிங். அதுக்கப்புறம் full-fledged officers. I wish you all the best. So now what are you looking forward to? Get to work and write honest, sir. Get down to some real field work, sir. I'm sure that's to get rid of me. என்ன பண்ற? அப்பா இல்ல எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க வந்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குப்பா. நிஜமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. கதவு எல்லா கதவும் மூடுங்க சீக்கிரம். ஐயோ கொண்டு வந்துட்டா. யார் முதல்ல முடி போறாங்க? நான் இல்ல உஷா. ஐயோ நாம டைம் போய் இருக்கு. அஞ்சலி அஞ்சலி இல்ல என்னைய மாட்டி விடுறீங்க? பரவாயில்ல பிடி. இந்த பிடி. சீக்கிரம் பத்தவே. முருகா காப்பாத்துறப்பா. கேன்சர் வராது. வராது பத்தவே. வராது சீக்கிரம். என்னது? சிகரெட். உன் அப்பாவுக்கு தெரியுமா? கொன்னுடுவாரு. என்ன? இல்ல எல்லாரும் பிடிக்கிறாங்களே இல்ல என்ன இருக்குன்னு பாக்கணும்னு தான். ஒரே ஒரு தடவை தான் பிடிச்சேன். only once. அதுவும் கொஞ்சம் தான். நீங்க பாருங்க இப்படிதான் பிடிச்சேன். இப்படி. அஞ்சலி சார் இங்க இருக்காங்க. இங்கதான் இங்க. சார் இங்க இருக்காங்க. அஞ்சலி என்ன பண்ற? ஒண்ணுலப்பா வீடு சுத்தி பார்க்கணும்னு சொன்னாரு. அதான் இல்ல ஏதோ புகையிற மாதிரி இல்ல? புகை? ஊதுபத்தி. இது ஊதுபத்தி மாதிரி தெரியல. இது வேற ஏதோ மாதிரி இருக்கு. வேற என்னது? கொசுவத்தி. மஸ்கிட்டோ காயில். அப்பா இது கொசுவத்தி இல்ல. இது சிகரெட் புகை. சிகரெட் ஸ்மெல் இந்த ரூம்ல எப்படி வந்தது? அது ஒண்ணும் இல்ல சார். நீங்க மேல வந்துட்டீங்களா கீழே எல்லாரும் பிடிச்சிட்டு இருப்பாங்க. Oh, I say who's smoking down there? You are still under training. Remember? உன் பேர் என்ன? அஞ்சலி. இந்த ஒரு அலி 2 அலி 3 அலி 4 அலி அஞ்சலில அஞ்சலி. அஞ்சலி உன் பேண்ட் பத்திக்க போகுது. அண்ணா ஏய் இந்தா. என்ன? அப்பாக்கு உடம்பு சரியில்லையா? ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். அங்க கூட 4 நாளா வரலையா? அம்மா அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க. நான் அங்க போக மாட்டேன். வேண்டாம், நீ உள்ள போக வேண்டாம். நான் போறேன். நீ கூட வந்தா போதும். எனக்கு அப்பாவை பார்க்கணும்.
ஏண்டா நீயும் தான் போய் பாரு என் மகன் உயிரை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறீங்கன்னு போய் பாரு போ. தினம் இப்படி குடிய கொடுத்து கொல்றீங்களேடா கிழவி. நான் கல்லு மாதிரி நிக்கிறேன். இப்படி என் மகனை படுக்க வச்சுட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? உங்க அம்மாவுக்கு தான் அறிவில்லைனாலும் படிச்ச பையன், உனக்கு எங்க போச்சு புத்தி? தினம் குடிச்சா உடம்பு என்னத்துக்காகும்? இத பாரு, உனக்கு சொத்து பணம் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ. அதுக்காக என் மகனை கொல்லாதீங்க. என் மகனை விட்டுருங்கடா, விட்டுருங்க, விட்டுருங்க.